எழுத்தறிவித்தவன் இறைவன் என்றால் நமக்கு எழுத்தறிவித்த இறைவன். தன்னலமற்று தன் நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக பெற்ற தாயின் பேரன்பையே தள்ளி வைத்த தயாளன். இனி இப்படி ஒரு தலைவன் வருவாரா என்று எல்லோரும் ஏங்கி தவிக்கும் அளவிற்கு வாழ்ந்து மறைந்த ஏந்தல். தனக்கு தோளில் போர்த்திய துண்டுகளை சேமித்து வைத்து மக்களுக்கு தொண்டு செய்த தூயவன். பெருந்தலைவர் நமது ஐயா காமராஜர் அவர்களின் நினைவு நாள் இன்று. அந்த ஒப்பற்ற பெருமகன் இறந்தார். அவர் பயன்படுத்திய மகிழுந்தை வண்டியின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். அவர் வாழ்ந்து கொண்டிருந்த வீட்டின் உரிமையாளர் எடுத்துக்கொண்டார். உயிரற்ற அவரின் உடலை நெருப்பு எடுத்துக்கொண்டது. காமராஜர் என்கிற அவர் பெயரை வரலாறு எடுத்துக்கொண்டது. நாம் அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டு அந்த தூய தலைவனின் பாதையில் பயணித்து தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமான ஊழல் லஞ்சமற்ற கொலை கொள்ளையற்ற பசி பஞ்சமற்ற பாலியல் வன்கொடுமையற்ற சாதிய இழிவு தீண்டாமையற்ற மது மத போதையற்ற அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற ஒரு உண்மையான முழுமையான மக்களாட்சியை இந்த மண்ணில் படைக்க அரும்பாடாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம். பெருமதிப்பிற்குரிய நமதையா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பெருமிதத்தோடு நம் புகழ் வணக்கத்தை செலுத்துவோம். நாம் தமிழர்.